வணக்கம் என் அன்பு நெஞ்சங்களே, ஆர்வயர் நண்பர்களே, இதயங்கனிதே நன்றி வணக்கம். இப்போல்லாம் எங்கே நின்று ரீல்ஸ் போடணும், எங்கே போடக்கூடாது, எதுக்காக அந்த ரீல்ஸ் போடுறோம், இல்லை இது மற்றவங்க பார்த்தா தப்பாக நினைப்பாங்களான்னு நினைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கே வேணாலும் நின்று ஆட வேண்டியது. இன்னும் கொஞ்சம் நாளையில் காட்டில் இவங்க ஆடுற ஆட்டத்தெல்லாம் பார்த்து நெல் முளைக்காது, பில்லு தான் அதிகமாக முளைக்க மாட்டேங்குது. அந்த ஆட்டம் போடுறாங்க. அந்த ஆட்டம் போடுற நேரம் 4 பில்லை பிடிங்க மாட்டுக்கு போட்டால் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்ந்து வரும். அந்த காடு சுத்தமாக இருக்கும். அது நெல் விளையும். இவங்க ஆட்டம் போடுற போட்டில் நெல் விளையிற உண்டான வேலையை பார்க்கல, பில்லு விளையிற உண்டான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நானும் நிறைய வீடியோவை நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன். ஏன்னா இது தப்போ ரைட்டோ தெரில, பேசக்கூடாதுன்னு நினச்சாலும் பேசாத இருக்க முடியல. பேசலான்னு நினச்சி பேசினாலும் யாராவது தப்பாக பேசுவாங்களான்னு நான் கொஞ்சம் கம்முன்னு இருந்தேன். அதனால் என்றைக்கு இந்த மீடியாலாம் வந்து எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்களோ அதிலிருந்து ஆட்டத்துக்கு அளவில்லை ஆச்சுங்களா. இனிமேல் காடு மேடு எல்லாம் ரீல்ஸ் மோகமாக ஆகிப்போச்சு. பில்லை பிடிங்கி போகிறதுக்கு ஆள் கிடையாது. நெல் விளைஞ்சால் சாப்பிட ஆள் இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் காலம்னா நாளைக்கு நாளான்னைக்கோ இல்லை 10 வருஷமோ இல்லை, இன்னும் அதுக்கு அந்த பக்கம்லாம் இது இப்படியே நீடிச்சதுன்னா 1 கிலோ அரிசி 500 ரூபாய்க்கு வந்துடும். ஒரு 25 வருஷத்துக்குள்ளே, 20 வருஷத்துக்குள்ளே வந்துடும் என்னுடைய கணிப்பு. அப்போ 20 வருஷங்கிறது ரொம்ப காலம் இல்லை, நம்ம காலத்துலேயே நம்ம பார்க்கலாம் ஆச்சுங்களா. அதனால் ஏதோ ஒரு சலுப்பாக இருந்தால் ஒரு கலையாக ஒரு சினிமா பார்க்கலாம், ஒரு நாடகம் பார்க்கலாம், நாம் ஒரு பாட்டு பாடலாம், ஒரு ஆட்டம் ஆடலாம், அது ரைட்டு. எந்த நேரமும் வயக்காட்டிலேயே அங்கேயும் இங்கேயும் ரோட்டில் ஒரு டிராஃபிக்கு, பஸ்ஸு போகிறதுக்கு முடியல, லாரி போகிறதுக்கு முடியல, காட்டில் களை வெட்டுறவங்க பூரா சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அவங்க ஏதோ வெயில் வரங்காட்டி ஒரு 4 காலை வெட்டி 4 மாட்டுக்கு பில்லை போட்டால் அதுவும் பால் கறக்கும். இங்கேயும் காடு சுத்தமாக இருக்கும், நெல் விளையும், அந்த அரிசி வந்தால் மக்களுக்கு சாப்பாட்டுக்காகும்னு அந்த காலத்திலலாம் வேலை பார்த்தாங்க. இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து குத்தாட்டம் டான்ஸு எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியுது, யார் வந்தாலும் இந்த விலைவாசி கண்ட்ரோல் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, காலையில் எழுந்திரிச்சா மேக்கப் போடணும், ரீல்ஸ் போடணும், இதுதான் வேலை. என்றைக்கு இந்த மீடியா வந்துச்சோ நிறையா கம்பெனிகளுக்கு வேலைக்கு ஆள் தேவைன்னு போடுறாங்க. அதுக்கு முன்னே இந்த மாதிரி இல்லை, எல்லாம் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு வேலைக்கு போகிறதில்ல. ஒரு காட்டு வேலையில் நடக்க மாட்டேங்குது, ஒரு ஹோட்டலில் வேலை நடக்க மாட்டேங்குது, ஒரு பஞ்சர் கடையில் வேலை நடக்க மாட்டேங்குது. நிறையா பிரச்சனை வந்துருச்சு, ஆள் பிரச்சனை எல்லாம் இருக்காங்க, யாரும் போகிறதில்ல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீ எந்த மூலையில் இந்த உலகில் எந்த நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் பசின்னு ஒன்று இருக்கும். அந்த பசிக்கு உணவு மட்டும்தான் பசி ஆற்ற முடியும். பசி வந்துட்டால் எப்படியாமட்டு அறிவாளியும் மிருகமாயிருவாங்க. அதை கவனத்தில் கொண்டு ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக உழைக்க கற்றுக்கங்க, ரீல்ஸு போடுங்க, வேணான்னு சொல்ல. இது உடனே எதுவும் நடந்துட போகிறதில்ல. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஒரு சில தாக்கங்கள்லாம் ஏற்படும். ஏன்னா இன்றைக்கி ஒரு கஷ்டமான வேலை செய்ய ஆள் கிடையாது. 1960 சாப்பாட்டு பஞ்சம் வந்து எல்லாமே வந்து அவரைக்கொட்டை களி, கொள்ளு வேஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லியிருக்கு. ஏதோ அதுக்கப்புறம் நம்மெல்லாம் உழைச்சி கொஞ்சம் நல்லா வந்திருக்கோம். இப்போ சமயமாக இந்த மீடியாக்கள்லாம் இந்த என்ன சொல்கிறது, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு என்னென்னமோ வந்து எல்லாம் பொழப்பு கெடுத்து பிடிச்சி எல்லாமே ஆட்ட ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்துக்குன்னு தெரியல, அதில் என்ன வருதுன்னு தெரியல. இல்லை தெரிஞ்சால் யாராவது சொல்லுங்கள். நானும் கொஞ்சம் ஆடுறேன், எனக்கு ஆடுறதும் தெரியும், நடிக்கவும் தெரியும். கொஞ்சம் எல்லா விஷயமும் கொஞ்சம் மனசுக்குள்ளே ஊறிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். யாருக்கும் எல்லாத்துக்கும் தெரியாதெல்லாம் எதுவும் இல்லை. இவங்கெல்லாம் ஆடுறதை பார்த்தா ஏதோ வருமானம் இருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் மாதிரி. அப்படி எதாவது இருக்குன்னா சொல்லுங்கள், நானும் கொஞ்சம் நல்லா ஆடுறேன். அதனால் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வெயிலில், இந்த மழையில், இந்த டிராஃபிக்கில், இந்த நிறைய காடு மேட்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமாக லாரி ஓட்டுனது எல்லாம் இப்போ வேஸ்ட்டா? இன்றைக்கி வரவங்கெல்லாம் டெண்ட் ஆகி அவங்கெல்லாம் இங்கே போயிட்டுருக்கிறாங்க. நாங்களும் உழைக்கிறோம்.
ஆனால் கொஞ்சம் உழைப்பு கம்மியாக போட்டுட்டு நடிப்பை கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா இதை வருமானம்னு தெரியல. எனக்கு யாராவது இருந்தால் சொல்லுங்க கமெண்டில். நான் அதையாவது பிக்கப் பண்ணுறேன். போதும், ஓட்டியாச்சு, எவ்வளவோ ஓட்டியாச்சு இந்தியா பூரா, எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே வேறு தொழிலை மாற்றிக்கலான்னா என்ன தொழிலை மாற்றுவேன்? கைவசம் இருக்கிறது செல்லு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இதில் தான் நம்ம போட முடியும். அதில் போட்டால் சும்மா இப்படி பேசி போட்டோம்னா யாரும் பார்க்குறதில்ல. அதனால் கொஞ்சம் நடிப்பு, கொஞ்சம் பாட்டு கலந்து ஒரு சுவையாக கொடுத்தோம்னா கொஞ்சம் என்கரேஜ் ஆகுமா தொழில் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். மக்களே, நான் எதுவும் தப்பாக பேச மாட்டேன், தப்பாக நினைக்க வேண்டாம். ஏதாவது அப்படி ஐடியா இருந்தால் எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். நானும் அதேமாதிரி சொல்லிக்கிறேன். வணக்கம், நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.